Happy birthday to you. என்னப்பா திறந்து பார்க்க போறீங்க உங்களுக்கு திறந்து அதுக்கு முன் கடலை பார்த்து கொண்டு தான் நான் கண்ணகியம்மன் இருக்கிறான். என்னப்பா ஒளிச்சு பண்றீங்க இந்த பையனுக்கு இதுதான் சரி கணக்கு சாப்பிடாங்க. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன காணொலி? இன்றைக்கு வந்து நாள் வந்தே ஒரு நல்ல சிறப்பான நாள் வந்து திங்கட்கிழமை, அதாவது பங்குனி திங்கள் கடைசி நாள் தான். இன்றைக்கு எல்லா ஆலயங்கள்லேயும் வந்து சிறப்பான பூஜைகள் நடைபெறும். அதோட வந்து இன்னொன்று விசேஷமான நாள் மாமாட பிறந்த நாள், அதாவது அப்பாட வந்து பிறந்த நாள். இன்றைக்கு வந்து அவருக்கு நாங்கள் வந்து பிறந்த நாளுக்கு அங்கே முத்தியங்கட்டுக்கு போகிறேன்டே இல்லை, சொல்லாமலுக்கு தான் போக போகிறோம். அவருக்கு உண்மையாக சுஜி இப்படியே விஷ் பண்ணிட்டா நான் விஷ் பண்ணாமல் இல்லையானா நான் நேராக போய் விஷ் பண்ணுவோம்ன்ற ஒரு இதில் நான் விட்டுருக்கிறேன். அதோட நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் பட்டாப்புல கோயிலுக்கு போயிட்டு என்னென்றால் கடைசி பங்குனி திங்கள் வந்து நல்ல விசேஷமாக நடக்கும். அங்கே போயிட்டு அதுக்கு பிறகு அப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு கேக் வெட்டலாமன்ற ஒரு நினைச்சிருக்கிறோம். என்னன்னு சொல்லிச்சோன்னா இப்போ பட்டாப்புல வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம், உப்பு நீரில் விளக்கெறிகிற ஆலயம்ண்டா உண்மையிலுமே அது பட்டாப்புல கண்ணகியம்மன் ஆலயம் தான். அங்கேயும் போய் அந்த பூஜை நிகழ்வுலையும் கலந்து கொண்டுட்டு அப்படியே போய் நாங்கள் அப்பாவுக்கு வந்து கேக் வெட்டுவோம். என்ன அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க. இப்போ பார்த்தீங்களென்றால் பரந்தல்ல ரயில் போய் கொண்டிருக்கு பாருங்க, எக்ஸ்பிரஸ் கொழும்புக்கு போய் கொண்டிருக்கு. நிறையா பொட்டியெல்லாம் போகுது. ஏன்னா பாருங்க இவ்வளவு பொட்டியல். இப்போ வந்து கோயிலுக்கு வந்துட்டோம்னா இந்த நிலத்தில் ஃபுல்லாகவே மணல் தானே, தண்ணி அடித்து விட்டுருக்குது. என்னடா இப்போ நேர்த்திக்காரர் காவடி எடுக்கிறது நடந்து போகிறாக்கள் சரி, இந்த சுடாமலுக்கு இருக்கிறதுக்காக நல்ல தண்ணி அடித்து விட்டுருக்கீங்கன்னா இப்படியே நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் முதல் வந்து அர்ச்சனையை செய்வோமே. என்ன அதோட இங்கே காவடியல் பாருங்க, காவடியல் எடுக்கிறதும் சரி, பால் ஜம்புகள், தீச்சட்டியல் எடுக்கிறாக்கள் எல்லாருமே இதெல்லாம் வந்து முடிக்கிறது. அப்படி வந்து இப்போ இறக்குப்படுது. என்ன கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. கோயில் வந்து கட்டின அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சும்மா பார்க்கவே அப்படி தான் இருக்குது. உள்ளுக்க ஒரு பக்கம் ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னால் அர்ச்சனை டிக்கெட் எடுத்தாச்சுன்னா இதில் வந்து நாங்கள் பேரும் நட்சத்திரமும் எழுதி போட்டு கொடுக்க போகிறோம். ஆனால் உள்ளுக்கு பார்க்க நல்ல ஒரு வடிவாக இருக்குது. கோயிலை பார்க்க ஆசையாக இருக்குது. பார்க்க அந்த ஒவ்வொரு செதுக்களையும் பார்க்க இன்னொரு அழகாக இருக்குது. மேலே பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருக்குது. அதோட வந்து இப்போ நேர்த்திக்காக இதுக்குள்ளே வந்து இப்போ நெய் விழாக்கு ஏற்றுறது, இந்த பக்கம் ஃபுல்லாகவே நெய் விழாக்கு ஏற்றுறாங்க. அந்த பக்கம் போனால் ஒரே நெய் மாசமாக தான் இருக்குது. இருக்குது. நம்ம போய் அர்ச்சனையை செய்து கொண்டு வரேன். பார்த்தீங்கன்னா அர்ச்சனையெல்லாம் செய்து கொண்டு வந்தாச்சு. அதோட உள்ளுக்கு வந்து நெய் விழாக்கு மாட்டேமில்லை, அந்த அடி அடிக்கிறது இருக்குது. அடி அடிக்கிறதுல இருந்து வேறு வேறு நேர்த்திகள் எல்லாமே உள்ளுக்கு வந்து செய்து கொள்ளலாம். அதோட வந்து பொங்கல் பொங்கி உள்ளுக்கு வந்து படைச்சி மெட்டாக்களுக்கு வந்து அதில் வந்து கொடுத்து கொள்ளுவினோம். இப்படியே நாங்கள் சுற்றி பார்ப்போம். கோயிலை பார்க்க சும்மா புல் அடிக்கிறோம். வெளியில் இப்படி வந்து உங்களை பார்க்கவே விழாங்க. நாங்கள் உள்ளுக்கும் சும்மா அந்த அப்படி நல்ல ஒரு குளிராக இருக்குது. மற்றது அந்த சிற்பங்கள் ஒவ்வொன்றும் அந்த தூண்கள் ஒவ்வொன்றையும் பார்க்க போல ஒரு ஆசையாக இருக்குது. அப்புறம் நாதஸ்வர இதுகள் வந்து மூலதாளங்கள்லாம் வேறாளம் நிறைய பேர் வந்து வாசிக்கணும். பார்க்க மேலேயுமே ஒரு புள்ள இருக்குது. அதில் வந்து நேற்றுக்காக பொங்கல் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். பொங்கல் விரும்பினா நாங்கள் கொடுக்கணும் சாப்பிடுவோம். அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வருவோமே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீச்சட்டி எடுக்கிறாக்கள் இருக்கணும் தானே, அது வந்து இந்த நேர்த்திகளுக்காக 1000 கண் பானை பாருங்க. அந்த பானையில் வந்து 1000 கண் பானையில் வந்து இந்த தீச்சட்டி எடுத்துக்கொள்கிறது அது உண்மையிலேயுமே ஒரு சிறப்பான அம்சம் தானே. அதோட வந்து கடல் முன்னுக்கே இருக்குது. கடலை பார்த்து கொண்டு தான் கண்ணகியம்மன் இருக்கிறாள். அப்படியே அவங்கள பார்ப்போம். நாங்கள் அப்படியே பொங்கல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. கண்டது பெரிய சந்தோஷமா நான் கதுவண்டி அம்மா அப்போ கது அண்டைக்கு புளியம்
அப்படியே பொங்கல் நடக்குது. எத்தனை பானையில் எத்தனை அடுப்புகள் மூட்டி இந்த இடம் ஃபுல்லாகவே பொங்கல் தான் நடக்குது. அப்படி பாரு. ஆனால் வெயில் தான் இருந்தாலும் அந்த நேர்த்தியல் செய்கிறதுக்காக அங்கே மரநிலம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்னபடியாக இப்போ வெயிலுக்கே வந்து அடுப்பு மூட்ட வேண்டிய இல்லாமல் தான் இப்போ வந்து அடுப்புகள் மூட்டி பொங்கல் நடந்து வந்துருக்கு. பொங்கல் செய்து வச்சிருக்கணும். அடுத்தது அப்படியே கொண்டு கடைச்சி போட்டு அப்புறம் கொண்டு வந்து வெளியில் நிற்கிறாங்களுக்கெல்லாம் சாப்பிட கொடுக்கணும். காவடி ஒன்று வந்து இன்றைக்கு பங்குனி திங்களுக்கே பாருங்கள் இவ்வளோ மக்கள் வந்து. காவடி எலும்பு எடுத்துக்கொள்வது நினைத்துக்காக காவடி எலும்பு எடுத்துக்கொள்வது காவடி செட்டாக அறியுங்க. பொங்கல் பொங்கல் தானே எல்லாம் சுற்றி கொண்டு பாய்க்கினோம். வெயிலும் அடிக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி மப்பும் போட்டு கொடுக்கணும். இங்கே பெரிய ஒரு பானையில் பொங்கி வச்சிருக்கணும். இதுக்குள்ள கொஞ்சம் முன்னாலண்டபடியாக நிறைய பொங்கல் நடந்துருக்கு. சனம் வந்து இப்போ இங்கே வந்து பொங்கி அங்கே ஒவ்வொரு பூசையும் நடந்து கொண்டிருக்கு. பூசைக்கு அங்கே பொங்க கொடுத்து செய்து கொண்டு போயினோம். நேத்தியில் செய்து கொண்டு போயினோம். அப்படியே போகிற அளவுக்கு சனம் வந்து கொண்டும் இருக்கணும். என்ன இப்போ நாங்கள் வந்து அர்ச்சனை செய்து கோயிலெல்லாம் சுற்றி கும்பிட்டாச்சு. மணிக்கடை பக்கங்கள்லாம் போவே இல்லை. அங்கால வந்து பிரிம்பா இருக்குது. வேணாம் தண்ணீர் பந்தல் இருக்குது. அப்படியே தண்ணீர் பந்தலை குடிச்சிட்டு அப்பாவுக்கு இன்னும் சொல்லவே இல்லை. நாங்கள் வாரண்டு சொல்ல இல்லை, முக்கியமாக வாரண்டு சொல்லவே இல்லை. அப்படியே பொங்காச்சு விஷ் பண்ணவே இல்லை. இன்னும் நேரம் போய் விஷ் பண்ணிட்டேன். அவருக்கு நேரம் போய் தான் விஷ் பண்ணுவோம். மகன் நினைச்சிருக்கிறார். பாப்போமே இல்லை வந்து வாங்கி குடிப்போமே. மோர் அந்த ரிங்ஸ் எல்லாமே குடிக்கணும். இந்த வெயிலுக்கு இதுதான் சரி. இப்போ மோர் குடிக்க போகிறோம். மோர் தான் நல்லது. அவர் ரிங்ஸ் குடிக்கிறேன், நாங்கள் மோர் குடிக்க போகிறோம். ஊரு எல்லாம் போட்டு கிடைச்சிடும். நல்லா இருக்குது. அந்த உருவா போட்டு கிடைச்சது நல்லா ரிங்ஸ். அப்படியே பாருங்க கோயிலில் பின்பக்கம் இவ்வளோ வடியாக இருக்குது. அப்படியே அங்கால தூரத்தில் நந்தி கடல் தெரியுது. அப்படியே ஆக்கள் வந்து கொண்டே இருக்கணும். நிறைய சனம் வந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே கச்சான் கடைகள், ஐஸ்கிரீம் வாகனங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. நாங்கள் முன்னாலும் வாங்குவோம். ஸ்வீட் கடையில எல்லாம் இங்கே பக்கம் இருக்கு. பக்கம் தான் இந்த கடையில் எல்லாமே இருக்கு. அங்கே வரையும் இருக்கணும். ஓ, அது நியாயமான தூரத்துக்கு இருக்கு.
இங்கே இந்த மணிக்கடைகள் இருக்குது இந்த பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்குடியிருப்புக்கு வந்துட்டோம். போய் தான் புதுக்குடியிருப்பு டவுன். இதில் வருஷத்துக்கு இப்போ உண்மையாக நிறைய பேர் நாளைக்கு தானே வருஷம். இப்போ நிறைய க்ரௌடாக இருக்குது. இதில் தான் வந்து அப்பாவுக்கு உடுப்படுத்து கொண்டு போக போகிறோம். வேணா இந்த கடையில் போய் எடுப்போம். வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா களை கட்டுது. அவ்வளோ வாக்கில் இருக்குள்ளுக்கு. இப்போ வந்து அப்பாவுக்கு உடுப்படுத்தாச்சுண்ணே ஒரு சரம் ஷர்ட்டு துவாய். ஆனால் அவருக்கு வந்து எல்லாத்தையும் விட துவாய் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா நெடுக துவாயை தேடுவார் அடிக்கடி. எங்கே தண்டு துவாயண்டு இன்றைக்கு அவருக்கு நல்லா பாவிக்கக்கூடிய ஒரு டவலும் வேண்டியாச்சு. மற்ற நிறைய எல்லா கடையிலையும் அந்த மலிவு விற்பனையில் போய் கொண்டிருக்கேனே. அதை விட இந்த கடையில் எவ்வளோ வாக்கலண்டு போதீங்க. வாசலுக்கு வாட்டா பார்த்த உடனே இதாக போயிட்டு இனி நாங்கள் இதில் போய் அப்படியே கேக்கு பண்ணி கொண்டு போவோம். இப்போ வந்து கேக் வெட்ட போகிறோம். வேணா அப்பாவுக்கு 67வது பிறந்த நாள். முதலாவது வந்து அப்பாவுக்கு வந்தோடனே பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாச்சு. ஏனென்றால் அது வீடியோவில் என்னென்னு காட்டி அப்படி வந்தோடனே சொன்னாச்சுண்ணே. அப்போ கேக் வெட்டுவோம். கேக் வெட்டுங்கப்பா. ஏன்னா மிளகு திரியா கொளுத்துங்க. அதோட இஞ்சால பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு எத்தனை பேர் நிற்கணும்னு பாருங்க. ஹாப்பி பர்த்டே பாருங்க. டீச்சு பாருங்க. அப்பா பாருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே அப்பப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. கேக் பாருங்க. ஓ அம்மா போயிடுங்க. அம்மா போங்க. அம்மா தீட்டி விடுங்க. அம்மா எடுத்து தீட்டி விடுங்க. இதில் ஒரு இதில் ஒரு பீஸை வெட்டி வச்சுட்டு இதில் வச்சு வெட்டி என்னப்பா ஒழிச்சு பண்றீங்க? சரி அம்மாவுக்கு தீத்துவங்க. சரி நீங்கள் எல்லாரும் தீத்துங்க. என்னப்பா அவ்வளோதான் விட்டுறீங்க உங்களோட. தம்பி தீத்துங்க. அப்போ பார்க்க கொஞ்சமா கணக்கு சாப்பிடாங்க. அவ கொடுத்து விட. ஆமாம். இப்போ வந்து அப்பாவுக்கு நாங்கள் பண்ணி கொண்டு வந்தால் கிஃப்டாக கொடுப்போம். வேணா என்னப்பா திறந்து பார்க்க போறீங்க? உங்களுக்கு திறந்து அப்பா வேண்டாம். கலர் சேர்ந்தான் கூடுதல் பார்க்குறாங்க. 999 ஒரிஜினல் நல்லா ஷர்ட். கலர் பிடிச்சிருக்காப்பா? ஆனாலப்பா என்ன சொன்னாலும் என்ன சொல்லுங்கப்பா, எல்லாத்தையும் விட உங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. பாத்தீங்களா? என்னப்பா இப்படி சொல்லி போட்டீங்க? எல்லாரும் பார்க்கலாம். நல்ல துவாய் அப்படி இல்லைப்பா. இது இந்த பாவிக்கக்கூடிய ஒரு துவாய். மற்ற நீங்கள் அடிக்கடி துவாயை தர, நீங்கள் துவாய காணையில் உங்களுக்கு ஒன்று தனியாக பண்ணி கொண்டு வந்துருக்கு. கண்டுபிடிச்சிடலாம். சரி நல்லா இருக்குதான். வாங்க மற்றாக்களும் எல்லாரும் டீ தட்டுக்கு மேலே. ஓ சித்தியாக்களும் வாங்க. இப்போ வந்து தங்கச்சி தீத்துறா. அடுத்தது பார்த்தீங்களென்றால்
தம்பி. அடுத்தது சித்தி சித்தி தம்பியாக்கள், சித்தின்ற பிள்ளையாள், சித்தியும் சித்தின்ற பிள்ளையாளும். பர்த்டே சின்னனா முடிஞ்சு. ஓ பாய், அப்பா பாய் காட்டிட்டாரு. இப்போ பார்த்தீங்களாண்டால் எங்களோட காணொளி அப்படியே இப்படியே கோயிலுக்கு போய் பின்னரும் கேக் வெட்டி முடிஞ்சுதானே. பெரிய அளவில் இல்லாட்டலாம் ஒரு சின்ன முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக முடிஞ்சிருக்குது. உண்மையாக பெரிய அளவில் செய்கிறத விட இதுதான் சந்தோஷம் எங்களை பொறுத்த வரைக்கும். உண்மையிலேயே அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். அதோட இன்றைக்கு வந்து பங்குனி திங்களண்டபடியால் வீட்டில் மரக்கறி தான் மச்சம் எல்லாம் இல்லை. அதால் பெருசாக சமையல் ஒன்றும் செய்யலை. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.